Welcome to my YouTube channel. Hope everyone is doing great. This is Ashik here. I hope எங்களோட டே 3 vlog பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம டே 4ல் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக நம்ம பைக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பி நியர்பையில் வந்த ஏரியா தான் ட்ராங்கன். பைக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் லைனில் நின்று டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். டிக்கெட் ப்ரைஸ் இஸ் அரௌண்ட் 850k VND ஃபார் 6 persons. INR வைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ஆச்சு. தட் இஸ் 500 per person. தென் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு we reached this place. இங்கேருந்து தான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு குட்டி போட்டில். இவ்வளோ கொடுத்து எங்கடா போக போகிறீங்க அப்படின்னா போக போக காட்டுறோம் ட்ராகனோட அருமையை. ஓகே, ஃபைனலி we are in this small rowing boat. நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போகிறவங்க இங்கே இருக்கிற லோக்கல் ரோயர்ஸ் தான். இங்கே 1000+ ரோயிங் போட்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டூரிஸ்ட் பிளேஸ். எங்களை சுற்றி உள்ள மவுண்டன்ஸ் எல்லாமே லைம்ஸ்டோன் மவுண்டன்ஸ். இது எல்லாமே 250 million years ago எரோஷனால் ஃபார்ம் ஆனது. இதை காஸ்ட் ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க. இந்த மவுண்டன்ஸில் n நம்பர் ஆஃப் கேவ்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு புது பிளேஸஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இப்போ பார்க்குற கேவ் ஒரு சின்ன கேவ் தான். இட் வில் பி அரவுண்ட் ஒரு 30 meters. பட் போக போக 100 meters வரைக்கும் நம்ம கேவ்ஸ் இருக்குது. இந்த போட்டில் 4 பேர் தான் அலோவ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஃபாரினர்ஸ் கூட ஷேரிங்கில் வராங்க. இந்த ஜேர்னியில் நமக்கு 5 to 6 ஸ்டாப்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே டெம்பிள் ஸ்டாப்ஸ் தான். பல சென்ச்சுரிஸாக வியட்நாமீஸோட வர்ஷிப்பிங் பிளேஸாக இது இருக்குது. திஸ் டெம்பிள்ஸ் ஆர் டெடிகேட்டட் டு வியட்நாமீஸ் கிங்ஸ், நேஷனல் ஹீரோஸ் அண்ட் புத்திஸ்ட். இன் வியட்நாம் these temples are called as pagodas. Did you go? My heart's on a mission. Search of my soul.
'cause I feel you slipping. Don't fade away to memory. I can feel On behalf of modesty and respect, female statues of Vietnam has been covered and closed. Now you are seeing a female statue, so that is covered. இப்போ நம்ம என்ட்ரான கேவ் செகண்ட் கேவ். ஸோ திஸ் இஸ் அரவுண்ட் 80 to 100 meters long. Now we are entered in third cave. ரொம்ப கரடுமுரடான கேவ் தான். ஏன்னா பாறைகள் எல்லாமே கூர்மையாக ரொம்ப கீழே நீட்டிட்டு இருந்துச்சு. I'm praying to God for peace in my mind, knowing you're somewhere inside. We're frozen in time, so I close my eyes, search for signs until you're mine. Won't leave you behind. Now it's time to reveal why I said Trangan is an extraordinary place. 2017 ரிலீஸ் ஆன காங்ஸ் கலையில் ஹாலிவுட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரிய வரும். There is Kong face in this mountain and this is naturally occurred. Yeah, this is Kong Skull Island. நாங்கள் ரொம்ப திகச்சு போயிட்டோம் அந்த ஒரு மவுண்டெயின் பார்த்து. நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள், அந்த மவுண்டெயின் ஒரு கொரில்லாவோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டோம். அதே மாதிரி இது ஒரு பகோடாஸ் தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன தான் நிறைய டூரிஸ்ட் இருந்தாலும் ரொம்ப அமைதியாக எல்லோரும் அங்கே இருக்கிற ஸ்டாச்சுஸை பார்த்து வர்ஷிப் பண்ணிவிட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த டெம்பிளில் உள்ள ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப பழமையாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க பார்த்து செதுக்கியிருக்காங்க. அங்கே உள்ள மான்யூமெண்ட்ஸ், பெயிண்டிங்ஸ், ட்ராகன் கார்விங்ஸ், ஃப்ரேம்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா அது எல்லாமே வியட்நாமீஸோட ஹிஸ்ட்ரிஸை தான் மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராகன் இஸ் தேர் சிம்பிள் ஆஃப் பவர், விஸ்டம், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன்.
அந்த பகோடாஸ் எல்லாம் தள்ளி கொஞ்சம் தூரம் வந்ததில் இங்கே ஒரு கேவ் தெரிஞ்சுது. சும்மா உள்ளே போய் பார்க்கலான்னு வந்திருக்கோம். அழகான இடங்கள், அதிசயங்கள், காணத் தவறாத இடங்கள், அதில் இது ஒன்று. காணத் தவறாதீர்கள் இதை போல் இடங்கள். அகைன் ஒரு பகோடா. ஸோ இங்கே நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச இந்த சின்ன டைமில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ். நான், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திஸ் பிளேஸ் சச் அ பிளிஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ சினிமேட்டிக் அண்ட் ஸோ சர்ரியல். ஹெட்ஃபோன்ஸில் கேட்டுருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களை சுற்றி ஃபுல்லாக நேச்சரோட சவுண்ட்ஸ் தான் இருக்கும். பேர்ட்ஸ், வாட்டர், அந்த நேச்சர் இட்ஸ் ஆல் ஓவர் யூ. 와, 이거 속도가 장난 아닌데. 하이스피드. Agak lebih sekali ya. இப்போ பார்க்குற இடம் தான் காங்ஸ்கல் ஐலாண்டோட மூவி செட். மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும், ட்ரைபல் பீப்புள் இங்கே லிவ் பண்ணிட்டு இருந்ததாக காட்டியிருப்பாங்க. ட்ராங்கன் ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம். டோட்டலி 3 hours ஆச்சு கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க. மேனுவலாக ரோயிங் பண்ணிவிட்டு எங்களை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வந்த அந்த அம்மாவுக்கு சின்னதாக ஒரு அன்பளிப்பும் கொடுத்துட்டு அங்கே இருந்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படின்னு கிளம்பிட்டோம்.
ட்ராகனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பைக்கில் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்திருக்கிற பிளேஸ் தான் மூவா கேவ்ஸ். இப்போது நம்மளை சுற்றி ஃபுல்லாக மலைகளும் லோட்டஸ் ஃபார்மிங் தான் இருக்குது. ஏப்ரலில் நம்மளால் லோட்டஸை பார்க்க முடியாது, பட் அரௌண்ட் ஜூன் டு ஜூலை மந்த்ஸில் லோட்டஸ் எல்லாம் ப்ளூம் ஆகி அழகாக காட்சி அளிக்கும்னு அந்த ஊர் லோக்கல் சொன்னாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் மூவா கேவ்ஸ். மேலே போகணுன்னா 500 ஸ்டோன் ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். செங்குத்தான மலைப்பாதை. அங்கே ட்ராகன் பீக் பாயிண்ட் இருக்குது. அண்ட் கேவ் கீழே ஃபுட் ஆஃப் தி மவுண்டனில் தான் இருக்குது. பெருசாக பார்க்க ஒன்றும் இல்லை, தண்ணியாக இருந்துச்சு, உள்ளே போக முடியல, அதனால் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே ஏன் மூவா கேவ்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா, ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் அந்த நாட்டு ராஜா அந்த கேவில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வருவார்னு சொல்கிறாங்க. ஸோ மூவா கேவ்ஸ்னால் டான்ஸ்னு அர்த்தம்னு, ஸோ டான்ஸ் கேவ்னு இங்கிலீஷில் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. கீழே அந்த உட்டன் பாத்வேயில் நடந்து வரப்போ இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இங்கே இப்படி ஒரு வியூ மேலே இருக்கும்னு. மேலே ஏற ஏறதான் தெரிஞ்சது அந்த உட்டன் பாத்வே ஒரு லோட்டஸ் ஃபார்மேஷன்னு. ஃபைவ் 500 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நாங்கள் வந்த இடம்தான் இந்த ட்ராகன் பீக் பாயிண்ட். இங்கேருந்து கிடைச்ச 360 வியூக்கு வார்த்தையே இல்லை, மொத்த ஊருமே தெரிஞ்சுது. டேம்காக், ரைஸ் ஃபீல்ட்ஸ், ரிவர்ஸ் அண்ட் லைம்ஸ்டோன் மவுண்டன்ஸ், இது ஃபுல்லுமே இங்கேருந்து கிடைச்ச வியூ தான். இங்கே அதிகமாக வர மக்கள் சன்ரைஸும் சன்செட்டும் தான் பார்க்க வருவாங்க. எங்களுக்கு அந்த லக் இல்லை, பிகாஸ் க்ளவுட்ஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ சன்செட் எங்களுக்கு கிடைக்கல. ரஃப் அண்ட் டஃப்பான மவுண்டனோட பீக்கில் கால் வைக்க கூட இடமில்லாத இடத்துல 100 பேருக்கும் மேலே பீப்புள்ஸ் இருந்தாங்க. அண்ட் பயங்கரமாக பில்ட் பண்ணியிருந்த இந்த ட்ராகன் ஸ்டாச்சு மைண்ட் ப்ளோயிங்னு தான் சொல்லணும், வேறு வார்த்தையே இல்லை அதுக்கு. அவ்வளோதான் கைஸ், டே 4ஓட எண்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்ட் ஆகிட்டோம், ரூமுக்கு போய்ட்டு இனி ரெஸ்ட்டு தான். நம்ம டே 5ல் என்ன பண்ணோன்னு அப்கமிங் vlogல பார்க்கலாம். Until then, bye. See you from Ashik.